ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 11 எபிசோட் 231 பார்க்க போறோம். ஓப்பனிங்லேயே ஹொகாகே ஆஃபீஸில் காட்டுவாங்க. ஷிகாகு அண்ட் ஷிகமாரு இருப்பாங்க. சுனாடே அடுத்து வரப்போற வார் அன்னோனா இருக்கு, நீ தான் ஃப்ரண்ட் லைன்ல நின்னாகணும்பாங்க ஷிகமாரு கிட்ட. புரிஞ்சுதுங்கும் போது எனக்கு அந்த ஷார்ப்பான இன்டெலெக்ட் தேவைப்படுதுன்னு சுனாடே. இதுக்கப்புறமா ஷிகமாரு அவங்க அப்பாவோட ஷோகி விளையாண்டு இருப்பான். ஏதோ ஒன்று திங்க் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருப்பான். ஷிகாகு மூவ் வச்சுட்டு அடுத்து வாண்டர்ன் பாரு. ஷிகமாரு ரியலைஸ் பண்றதை பார்த்துட்டு ஷிகாகு உன் மனசு வேற எங்கேயே இருக்கு போல, பயப்படுறேன்னு சொல்லி கேட்பாரு. ஷிகமாரு அவனோட மூவை வச்சுட்டு நான் எடுக்கிற ஒரு தப்பான டெசிஷன் மூலமா என்னோட காம்ரேட்ஸ் நான் என்ன பண்றது, அப்ப என்னால என்ன பண்ண முடியும், அதை பத்தின சந்தேகங்கள் தான்பா. இதை கேட்ட ஷிகாகு நீயும் ரெபடேஷன்ல தான் மாட்டிருக்கேன்னு சொல்லி கேட்பாரு. அதாவது மீண்டும் மீண்டும் நடக்கிற விஷயத்தை தான் ரெபடேஷன் பாங்க. அப்பதான் ஷிகமாரு ரியலைஸ் பண்ணுவான். ஷோகிலேயே ஃபேஸ் பண்ணிக்கிறவங்க கிட்ட சேம் பிளேயர்ஸ் இருக்கும். கன்சிக்யூட்டிவான ரிப்பீட்டடான 4 மூவ்ஸ் பண்றப்ப மேட்ச் டிராப் ஆயிரும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு ஷோகியை பார்ப்பான். ஷிகாகு ஷோகி பீசஸை களைச்சு விட்டுட்டு உன்னோட கோலை இழந்துராத, போய் நருட்டோ வைப்பாரு. ஒரு சப்ளை மிஷன் இருக்கு, அது நல்ல ஒரு டைவர்ஷனா இருக்கு உனக்கு, நீ போ, அதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றேன்ட்டு கிளம்பிடுவாரு. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் க்ளோஸ்டு ரூட் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. மோகுசு ஐலாண்ட்ல காட்டுவாங்க. ஷிகமாரு நடந்து வந்துட்டு கடற்கரை ஓரமா இருக்க எக்ஸ் மார்க் போட்டிருக்க பழைய எடுத்து பார்த்துட்டு இருப்பான். டென்ட் நீங்க ரொம்பவுமே அமைதியா இருக்குன்ட்டு வருவா. ஷிகமாரு ஆமான்ட்டு எந்திரிச்சிட்டு மோகுசு ஐலாண்ட் ஒரு நேச்சுரல் பிரேக் வாட்டரா ஃபங்க்ஷன் ஆகுது, அதை சுத்தி இருக்க பவளப்பாறைகள் மூலமா. அது மட்டும் இல்லாம இங்க அமைதியா வர அலைங்கிறது இந்த ஆர்பருக்கே ஐடியலா இருக்குன்பா. டென் இந்த சீனரியில கடலே கண்ணாடி மாதிரி இருக்குன்பா. ஷிகமாரு அப்படின்னு சொல்லாங்கும் போது மோசுக்குவை காட்டுவாங்க. நம்ம இங்க அதிக நேரம் இருக்க கூடாதுமா ஷிகமாரு. அடுத்த சீன்லயே நருட்டோ டிராவல் பண்ற ஷிப்ல காட்டுவாங்க. டென்டனும் ஷிகமாரும் அங்கதான் இருப்பாங்க. நருட்டோ செம்ம கடுப்புல இருப்பான். லோக்கல்ல இருக்க சுவையான உணவுகளை சாப்பிட்டு டேஸ்ட் பண்றதும் டிராவலுக்கான ஒரு ஃபன் பார்ட் தாண்டான்பா. சூரியன் வேற மறைய போகுது, ஒரு இடத்துல கூட வண்டி நிறுத்தாம போய்கிட்டே இருக்கீங்கன்னு கடுப்பாவான். டென்டன் அவன் என்னதான் வில்லேஜுக்கு ஹீரோவா இருந்தாலும் இவன் பழைய நருட்டோவே தான்பா. ஷிகமாரு இப்படிப்பட்ட டைம்ல கூட கேர்ஃப்ரீயா கேடான்பா. நருட்டோ ஏதாவது சொன்னையாடான்ட்டு கடுப்பாவான். ஷிகமாரு விட்டு தள்ளுன்றுவான். நருட்டோ எதுக்காக மோகுசு ஐலாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி கேட்பான். ஷிகமாரு சப்ளைஸை கொண்டு வரக்குன்னு சொல்லவும் சப்ளைஸ் ஆன்ட்டு சுத்தி சுத்தி பார்ப்பான். எங்க தாண்டா இருக்குன்னு சொல்லி கேட்கவும் டென்டன் தோ இருக்குன்னு சொல்லி ஸ்கிரால்ல இருந்து சமன் பண்ணி விட்டுருவா. ஏகப்பட்டது விழுகும். நருட்டோவே மறைஞ்சிருப்பான். ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்பான். எவோபா நீ வாக்கிங் சப்ளை ஸ்டோரான்னு சொல்லி கேட்பாரு. ஆமான்னு தலையாட்டுவா. எவோபா நருட்டோக்கு ஹெல்ப் பண்ணும்போது நருட்டோ ஷிகமாருவை கூப்பிட்டு சும்மா நிக்கிறக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாமேடான்பா. ஷிகமாரு மனசுக்குள்ள நருட்டோவை பார்த்தும் பதில் கிடைக்கலப்பான்னு திங்க் பண்ணுவான். இதுக்கப்புறமா ஃபாகுங்கிறது செயற்கையா வரமாய் காட்டுவாங்க. ஏன் மட்டும் செயல் பண்றவங்க கிட்ட ஃபாக் வேற ரொம்பவுமே திக்காயிட்டு வருது, கவனமா இருக்குன்னு பாரு. நம்ம கிட்ட தான் காம்பஸ் இருக்குன்னு சொல்லும் போது காம்பஸை பார்த்தா அதுவுமே சம் கைண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ்னால டிஸ்டர்ப் பண்ணப்பட்ட மாதிரி இருக்கும். இது இப்படி நடந்ததே இல்லையேன்னு பாரு செயல் பண்றவர். நருட்டோ ஒரு மாதிரி பாக்குறத காட்டுவாங்க. ஷிகமாரு மனசுக்குள்ள எல்லாத்தோட வாழ்க்கையையும் என் கையில ஹோல்ட் பண்ற மாதிரி எல்லாத்துக்கும் கமெண்ட் கொடுக்கறதுக்கான பவர் என்கிட்ட இருக்கு என்னன்னு சொல்லி திங்க் பண்ணுவான். என்னதான் பண்றதோன்னு திங்க் பண்ணிட்டு இருக்கப்ப நருட்டோ என்னாச்சுன்னு சொல்லி கேட்பான் ஷிகமாரு கிட்ட. ஷிகமாரு ஒன்னும் இல்லைன்றுவான். டக்குன்னு ஆமா காய்சன்ஸ் உங்க கூட தானே வந்தாரு, அவரை நான் ஷிப்ல பார்க்கவே இல்லைன்னு சொல்லி கேட்பான். நருட்டோ அவருக்கு சிசி எப்ப டிராவல் பண்ற ஸ்டார்ட் பண்ணாலும் அவரோட கோட்டர்ஸ்ல போய் படுத்துக்குவாருன்பா. டக்குன்னு பார்த்தா காய்சன்ஸே வெளியே வந்துட்டு குட் மார்னிங் சொல்லுவாரு. ஷிகமாரு காய்சன்ஸே நீங்க நார்மலா இருக்கீங்கன்பா. காய் ஷிகமாரு நீயான்னு சொல்லி கேட்பாரு. நருட்டோ ஷிப் மூவ் ஆகி நீங்க ஃபைனா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்பான். காய் ஆமான்ட்டு இன்னைக்கு எனக்கு சிசிக்கே இல்ல, வேக்கப் ஆனதே கிரேட்டா இருக்குன்னு சொல்லிட்டு காத்த சுவாசிச்சுட்டு திரும்ப ஆரம்பிப்பாரு. ஷிகமாரு வினோதமா பார்ப்பான். செயற்கையா சில கல்கள் மேல வரமாய் காட்டுவாங்க. காய் இருந்துட்டு ஷிப்ல இருந்து ஃபாக் ரொம்ப திக்கா இருக்கு, என்னால எதுவுமே பார்க்க முடியும் பாரு. நருட்டோ நீங்க சி சிக்னஸ் இருக்கப்ப நீங்களே டென்ஸ் ஆந்தீங்கன்னு சொல்ல வரும்போது போட் ஷேக் ஆகிறதுல காய் சென்சே பின்னாடி விலகுவோம். நருட்டோ அண்ட் காய் கடலுக்குள்ள விழுகிற மாதிரி போயிருவாங்க. ஷிகமாரு அவனோட ஷேடோ ஸ்ட்ராங்கல் ஜுட்சு மூலமா காப்பாத்திருப்பான். ஜஸ்ட் மிஷன்பா நருட்டோ. காய் தேங்க்ஸ் பண்ணுவாரு. ஷிகமாரு வெளியே பார்த்துட்டு ஏகப்பட்ட பாறைகள் சுத்தி வர இருக்குன்பா. எவோபா அதை சமாளிக்கிறதுக்கான விஷயங்கள் ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்பாரு. கேப்டன் யாமட்டோ செயல் பண்றாரு இல்லையா, அவர்கிட்ட அந்த ரட்டரை மட்டும், அதாவது அந்த வீல் இருக்கு இல்லையா, அதை ரட்டர்பாங்க, அதை ஸ்டடியை பிடிக்க சொல்லுவாரு. அந்த கடல் ஓட்டி எப்படி ஓட்டினாலும் அந்த பாறைகள்ல மோதாம போக முடியாதுன்னு. இந்த ஒரு விஷயத்தை எங்கிட்ட விட்டுருங்க, லீஃபோட பர்னிங் யூத் நானுன்ட்டு காயே இறங்கி எல்லா பாறையும் உடைக்க ஆரம்பிப்பாரு. இதை பார்த்தா ஷிகமாரு என்ன இவ்வளவு வைல்டா போறாருன்பா. டென் அதான் காய் சென்சேங்கிறதுன்பா. காய் போட்டுக்கு வந்துட்டு பயங்கர புன்னகையோட நிப்பாரு. நருட்டோ புஷி ப்ரோ சென்சே பின்னாடி பாருங்கன்பா. பார்த்தா ரொம்ப பெரிய பாறை இருக்கும், இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது ஜூ ஜூ பீன்ட்டு காய் போய் கிக் பண்ணுவாரு. அவர் உடம்பே சிவர் ஆகும்.
ஆகும், தண்ணிக்குள்ள விழுந்துருவாரு. இதை பார்த்த ஷிகமாரு இதுல ஏதாவது பண்ணியானுமேன்ட்டு கேப்டன் யாமட்டோன்னு கூப்பிடுவான். யாமட்டோ முன்னாடி வந்துட்டு அவரோட உட் ஸ்டைல் பண்ணுவாரு. பாறை டோட்டலா பிடிச்சிட்டு அவரோட காலுக்கு கிரிப் கொடுக்குற மாதிரி சக்கராவை வச்சு ஹோல்ட் பண்ணிட்டு போட்டோட டைரக்ஷனை மாத்துவாரு. யாமட்டோ அசையாம இருக்கக்கு நருட்டோ போய் பின்னாடி இருந்து பிடிச்சி ஹெல்ப் பண்ணுவான். அதை கடந்ததுக்கு அப்புறமா யாமட்டோனால சுத்தமா முடியாது எக்ஸாஸ்ட் ஆன மாதிரி இருப்பாரு. எவோபா காய காப்பாத்திட்டு அவருக்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. வயிற்றுல இருந்து தண்ணி எடுக்கிற டெக்னிக் தான். 10 எல்லாத்தையும் முன்னாடி பார்க்க சொல்லுவா. முன்னாடி ஏற்பட்டிருக்க சுழலை பார்த்துட்டு இது என்னடா இவ்வளவு பெரிய வேர்ல்ட் புலான்ட்டு பாப்பா நருட்டோ. ஷிகமாரு இது நல்லதுக்கே இல்லைன்பா. எவோபா அதுல மட்டும் இழுக்கப்பட்டோம்னா ஷிப்பெல்லாம் அதை தாங்காதுன்பாரு. கடலோட்டி நல்லதுக்கே இல்ல, ரட்டர் திரும்ப மாட்டேங்குதுன்பா. எவோபா அண்ட் காய் ஹெல்ப் பண்றதுக்கு போவாங்க. ஷிப் அதை நோக்கியே போயிட்டு இருக்கும். நருட்டோ மற்றவங்களும் நல்லதுக்கே இல்லைங்க மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது ஷிகமாரு நருட்டோவை கூப்பிட்டு மேசிவ் ரசங்கான வச்சு அடின்பா. நருட்டோ மேசிவ் ரசங்கானங்கவும் ஏதோன பண்ணி அட்ராடே அப்படின்பா ஷிகமாரு. நருட்டோ ஜெயின் ரசங்கன் பண்ணிட்டு யாமட்டோ எப்படியாவது என்ன பின்னாடி மட்டும் இழுத்துருங்கன்பா. யாமட்டோ நருட்டோவை உட் ஸ்டைல பிடிச்சிருப்பாரு. நருட்டோ ரசங்கான யூஸ் பண்ணி அடிக்கவும் இப்ப இந்த வேர்ல்ட் பூல்ங்கிறதே சுத்துறது தானே. இப்ப நருட்டோவோட ரசங்கானும் ரொட்டேஷன்ல தான் இருக்கும். இப்ப 2 ரொட்டேஷன் மோதுறப்ப அந்த ரொட்டேஷன் ஸ்டாப் ஆயிரும் இல்லையா, அதை திங்க் பண்ணி தான் ஷிகமாரு பண்ண சொல்லியிருப்பான். ஆக்சுவலா அது ஒர்க் அவுட் ஆயிருக்கும். யாமட்டோவும் கரெக்டா புல் பண்ணிருப்பாரு. தூரத்துல இருந்து இதெல்லாம் பாக்குற ஒருத்தன் எல்லாரும் டஃபா தான் இருக்காங்கன்பா. 10 இப்பனாவது நம்ம ஓகேவா இருக்கமான்னு சொல்லி கேப்பா. போட்ல எல்லாருமே டயர்டா இருக்கப்ப திரும்பவும் ஷிப்ல ஏதோ இடிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஷிகமாரு எட்டி பார்க்கும்போது இன்னும் பாறைகள் இருக்கும். காய் வந்துட்டு இதை நானே பாத்துக்கிறேன்ட்டு ஃபர்ஸ்ட் போய் பாறைகள் எல்லாம் உடைச்சாருல, அதே மாதிரி உடைக்க ஆரம்பிப்பாரு. நருட்டோ பின்னாடி பாருங்கன்னு சொல்லவும் இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பாறை வந்திருக்கும் இல்லையா, அதே பெரிய பாறை இருக்கும். யாமட்டோ அவரோட உட் ஸ்டைல் மூலமா டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணி விடுவாரு. திரும்ப முன்னாடி பெரிய சூழல் இருக்கும். நருட்டோ ரசகான யூஸ் பண்ணி அடிப்பான். ஷிகமாரு மனசுக்குள்ள இயற்கை நிகழ்வா இருந்தாலும் கொஞ்சம் வேடா இருக்குன்னு திங்க் பண்ணுவான். நருட்டோவை எப்படியாவது சேஃபா லேண்ட் ஆஃப் லைட்னிங்க்கு கொண்டு போய் சேர்த்தணும். ஒருவேளை அது நருட்டோவை கடத்திற்கான பிளானா இருந்தா சீக்கிரமாவே எதிரிய லேட் பண்ணாம ஐடென்டிஃபை பண்ணி ஆகணும்னு திங்க் பண்ணுவான் ஷிகமாரு. காய், யாமட்டோ, நருட்டோ 3 பேருமே செம்ம டயர்டா இருப்பாங்க. திரும்ப ஷிப் பாறையில மோதிர மாதிரி இருக்கும். காய் திரும்பவும் வந்துட்டு பாறைகளை உடைக்க ஆரம்பிப்பாரு. கடைசி பாறையை உடைக்கும் போதெல்லாம் மயங்கிடுவாரு. திரும்ப யாமட்டோ அந்த பெரிய பாறையில இருந்து காப்பாத்த டைரக்ஷன் மாத்தி விடுவாரு. நருட்டோ வேல்பூல தாண்ட அவனோட ஜெயண்ட் ரசங்கான யூஸ் பண்ணுவான். ஷிகமாரு மனசுக்குள்ள இதோட இது 3வது தடவை மொத்த சக்கராவையும் யூஸ் பண்ண வைக்கிறதுக்கு பாக்குறான எதிரி. இருந்தாலும் எனிமியோட பிரசன்ஸை என்னால ஃபீல் பண்ண முடியலன்னு திங்க் பண்ணிட்டு ஒருவேளை இது கெஞ்சுட்சுவா இருக்குமோன்னு திங்க் பண்ணுவான். இல்ல இது ரியல் திங் தான். ஒருவேளை இது என்ன டிரான்ஸ்போர்டேஷன் டெக்னிக்கா, இல்ல இவ்வளவு பெரிய ஸ்பேஷியல் ஸ்பேஸை டெலிபோர்ட் பண்ற அளவுக்கு கேப்பபிளா இருக்க ஷினோபி எங்களோட சக்கராவை யூஸ் பண்ண வைக்கணும்னு ட்ரை பண்ண மாட்டான். அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஷிகமாரு அனலைஸ் பண்ணிட்டு இருக்கப்ப திரும்ப ஷிப் எதிரே மோதிரமாய்க்கும். பார்த்தா ஏகப்பட்ட பாறைகள் இருக்கும். ஷிகமாரு இதோட இது 4வது தடவை ரெப்படிஷன் மூவ் ஆன்ட்டு சிரிச்சுட்டு காய் சென்சன் கூப்பிடுவான். 10 இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்பா. ஷிப்ல இருக்க எல்லாருமே ரொம்பவுமே கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க. ஷிகமாரு பெரிய தொலைய போச்சு, இப்ப நான் ஒருத்த மட்டும் தான் இருக்கேன்பா. ஷிகமாரு என்னோட ஜுட்சு மூலமா இவ்வளவு பெரிய ஷிப்பெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது, இருந்தாலும் வேற வழியே இல்லைன்ட்டு ஷிகமாரு ட்ரை பண்றப்ப நருட்டோ ஷிகமாரு கிட்ட அப்படிப்பட்ட எதையுமே நான் உங்ககிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலன்ட்டு நருட்டோ மூச்சு விடுறக்கே சிரமப்படுவான். நருட்டோ பிசிக்கல் திங்க என்கிட்ட விட்டுரு, நீ உன்னோட பெரிய மூளையை யூஸ் பண்ணி இந்த பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிக்காதுன்னு மட்டும் பாடுறான்பா. மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சு பண்ணுவான். நருட்டோட க்ளோன்ஸ் முன்னாடி பாறைகள் எல்லாம் தெரியும். ஷிகமாரு நான் ஏன் இப்படி பொறுமை இல்லாம இருக்கேன்ட்டு நருட்டோ சொன்னதான் சரின்ட்டு ஷிகமாரு உட்காந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஷிகமாரு வந்ததுல இருந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி திங்க் பண்ணுவான். ஃபர்ஸ்ட் எடுத்துமே ஃபாக் அதிகமாச்சு, திக்காச்சு. ஓஷன்ல இருந்துமே கைசன்ஸேக்கு சீசிக் வரல. அப்புறம் காம்பஸ் இருந்தும் வேலைக்கு ஆகாம போச்சு. அப்புறம் சீக்கிரமே பாறைகள் இருக்க இடத்துக்குள்ள மாட்டிக்கிட்டோம். அப்படி பாறைகள் இருக்கிறத சி சார்ட்ல மார்க் பண்ணவே கிடையாது. அப்புறம் பெரிய வேர்ல்பூல் வந்துச்சு. வேர்ல்பூல் பொறுத்த வரைக்கும் கிரியேட் ஆகுதுன்னா கடலோட ஆழத்துல இருக்க தரைப்பகுதியில மோசமா ஏதாவது நடக்கிறப்ப சி லெவல் ஷிஃப்ட் ஆகும் அப்படின்ட்டு ஷிகமாரு டக்குன்னு ஷாக் ஆயிட்டு மேல இருக்க நிலாவை பார்த்துட்டு நீங்க ஸ்பிரிங் டைட் அது மட்டும் இல்லாம வெரிகுடால நேர் வழி மட்டும் தான் இருக்கு. ஸ்பிரிங் டைட பொறுத்த வரைக்கும் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வேவ்ங்கிறது இருக்கும். அது ஈஸியாவே வேர்ல்பூல ஃபார்ம் பண்ணும். கைசென்ஸுக்கு சீ சிக்னஸ் வராததுக்கு காரணம் அப்படின்னு ஷிகமாரு திங்க் பண்றப்ப 10 இந்த இடமே ரொம்பவுமே அமைதியா இருக்குன்னு சொல்லியிருப்பாளே, அதை காட்டுவாங்க. பெரிய வெரிகுடால ஏற்படுற அமைதியான அலைகள் ஷிப்பை ஆடாம அசையாம வச்சிருக்கு. அதுல டவுட்டே இல்லைன்னு திங்க் பண்ணிருக்கப்ப நருட்டோ முன்னாடி பாறை இருக்கு, எல்லாருமே கெட்டியா பிடிச்சுக்கங்கன்பா. அந்த பாறையில பச்சை கலர்ல லைட் க்ளோ ஆகிற மாதிரி இருக்கும். ஷிகமாரு என்னடா அதுன்ட்டு முன்னாடி போய் பார்ப்பான். ஷிப்லயே ஒரு எக்ஸ் மார்க் இருக்கும். இதுக்கு முன்னாடியே ஷிகமாரு இந்த மோகுஜோ ஐலாண்டுக்கு வரப்ப ஒரு பழையில எக்ஸ் மார்க் கோட்டை பார்த்திருப்பான். அதை ஜஸ்ட் ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. ஷிகமாரு நம்ம இந்த ஒரு விரிகுடாவில் சர்க்கிளா திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்க விஷயத்த சொல்லுவான். நருட்டோ அவனோட க்ளோன்ஸ் அண்ட் ரசங்கான யூஸ் பண்ணி முன்னாடி இருக்க பெரிய பாறையை தெரிவான். நருட்டோ செம்ம டயர்ட் ஆயிருவான். சக்கரெல்லாம் தீந்துருச்சுன்பா. 10 முன்னாடி பார்த்துட்டு இன்னொரு பெரிய வேர்ல்பூல் வருதுன்பா. நருட்டோ இன்னொன்னா அப்படின்ட்டு முன்னாடி எக்ஸாஸ்ட் ஆன மாதிரி வரவும் ஷிகமாரு நருட்டோவை கூப்பிட்டு நீ எதுவும் பண்ண வேண்டாம், நானே ஒரு ஐடியா பண்ணி வச்சேன்பா. என்னடா பிளான் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்கவும் நம்ம அந்த ஒரு வேர்ல்பூல்ல ஸ்ட்ரைட்டா போய் அது நம்மள மொத்தமா விழுங்கணும்பா. 10 என்னடா சொல்ல வர ஷிகமாருன்னு சொல்லி கேட்கவும் ஷிகமாரு 10 கூப்பிட்டு உன்னோட பவர் கொஞ்சம் எனக்கு வேணும்பா. தூரத்துல இருக்க மோஜுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு மோகுஜோ ஐலாண்டோட டெவில்ஸ் வாட்டர் டாப்ல மாட்டினா இப்படிதான் இருக்கும்பா. மோஜுகோட கேங்ல இருக்க ஒருத்தன் அந்த ஷினோபிஸ் எல்லாம் செத்துட்டாங்க, அந்த வேர்ல்பூல் அவங்க மொத்தமா முழுங்கிச்சு, கடலோட அடிமட்டத்துக்கே போய் மாட்டிருப்பாங்க, அவங்க காலின்பா. இதை கேட்டதுக்கு அப்புறமா ரெட் கலர் பனியன் போட்டுருக்குவேன். நம்ம ஆபரேஷன் முடிஞ்சிச்சு, வாங்க போய் நம்ம வேலையை பார்க்கலான்பா. செம்ம எக்ஸைட்மெண்ட்ல கிளம்புவாங்க. முன்னாடி இருக்க வேர்ல்பூல் அப்படியே மறைய ஆரம்பிக்கும். அந்த ஷினோபிகளோட பொக்கிஷத்தை எடுத்துக்கலான்ட்டு செம்ம ஹாப்பியா போவானுங்க. மோஜுக்கு எல்லாத்தையும் லீட் பண்ணிட்டு போட்ல கூட்டிட்டு போவான். ரெட் கலர் பனியன் போட்டுருக்குவேன். அவங்க கப்பல்ல இருந்து சிந்தனை எந்த ஒரு பொருளுமே மிதக்காம இருக்கேன்னு சொல்லி கேட்பான். மோஜுக்கு ஒரு வேலை வெயிட்டா இருந்து மூழ்கிச்சுன்னு சொல்லுவான். சிரிச்சுட்டு இருக்கும் போது அப்ப நம்ம
மோகுசு ஐலாண்ட்ல இருக்க எல்லாருமே திருடங்க தானான்னு கேட்பான் ஷிகமாரு. மோஜுக்கு யாரா நீன்னு சொல்லி கேட்கவும் ஷிகமாரு எங்களோட ட்ரெஷர் அவ்வளோ தேவைன்னா முடிஞ்சா ட்ரை பண்ணி எடுத்துக்கணும்பா. மோஜுக்கு கேங் அவனுக்கு கையில இருக்க வெப்பன்ஸை டைட்டா ஹோல்ட் பண்ணுவானுங்க. ஷிப்ல இருந்த எல்லாருமே முன்னாடி வந்து நிக்கவும் மோஜுக்கு அவனோட கேங் கிட்ட அவங்க நம்ம ட்ராப்ஸை டாச் பண்றதுலயே எக்ஸாஸ்ட் ஆயிட்டாங்க, இப்போ அவங்களாம் ஒண்ணுமே கிடையாதுன்பா. ஷிகமாரு எங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதேன்ட்டு டென்டென் கூப்பிடுவான். டென்டென் அந்த ஷிப்பை சமன் பண்ணவும் மேல இருந்து கீழே விழுகிற அந்த இம்பாக்ட்லயே அவங்களோட குட்டி குட்டி போட்ஸ் எல்லாம் சதறிடும். ஒரு பொடி பசங்க செட் பண்ண ட்ராப்பும் நல்லா கிளவராவே இருந்துச்சுட்டு சிரிப்பான் ஷிகமாரு. இதை பார்த்துட்டு நருட்டோவும் சிரிப்பான். திரும்ப ஓஷன்ல டிராவல் பண்றப்ப காய்க்கு சீ சிக்னஸ் வந்திருக்கும். நருட்டோ ஷிகமாரு கிட்ட போயிட்டு இப்போ உன்னோட கூர்மையான அறிவுத்திறன் மூலமா தான் தப்பிச்சுட்டு அவனை பார்த்து சிரிக்கவும் ஷிகமாரு நருட்டோவை பார்த்து சிரிச்சுட்டு நல்ல வேலை ஒண்ணு நான் பார்த்தேன்பா. நருட்டோ என்னடான்னு சொல்லி கேட்கவும் இல்ல ஒன்னும் இல்ல விட்டு தள்ளுன்பா. நருட்டோ என்னடா சொன்ன சொல்றான்னு சொல்லி கேட்பான். ஷிகமாரு சில நேரத்துல நீ தொல்லையா இருக்கீங்கவும் என்ன தொல்லையா இருக்கனா என்ன அதான் மீன் பண்ணியா தெளிவா சொல்றான்னு சொல்லி கேட்பான். இதை பார்த்து டென் பெருமூச்சு விடுவா. காய்க்கு இருக்க சீசிக்னால அவர் வாமிட் பண்ணுவாரு. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த கேர்ள்ஸ் கெட் டுகெதர் அப்படிங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு நருட்டோ. அடுத்த நேம்ஸை பார்க்கலாம். மெய்யரசன், ராவணன்கிற சரவணன், உமர், வாக்கர் பால், ரியா, சேரலாதன், ரத்னா, கனிஷ்கர், பிரஜன், திக்கல், தர்ஷன், விக்கி, ரோஷன், திவ்யன், ஆதிஷ், எம்ஜி சந்தோஷ், ஷர்வின், பிஎஸ் கிரிபாலன், அஸ்வின். ஆக்சுவலா நான் வந்து ஒரு 12 எபிசோட் போடலான்னு தான் பிளான்ல இருந்தேன். இப்போ இந்த எபிசோடோட முடிக்க வேண்டியதுதான் பிரச்சனையாவே இருக்கு. ஏன்னா கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியாமே போயிருது. எப்ப பார்த்தாலும் இட் ரியலி ஃபீல் கில்ட்டி. எப்பவுமே நான் ஒரு ஷெட்யூல் போடுறேன், ஆனா அதை ப்ராப்பரா முடிக்கவே முடியல. ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துருது. இப்போ கூட நான் வந்து இந்த எபிசோட இதோட முடிக்கிறதுக்கான காரணமே எபிசோட் 251 அப்புறமா ரோட் டு நிஞ்சாங்கிற மூவியை பார்க்க போறோம். நருட்டோ ஷிப்புடனோட 6th மூவி. இதுக்கு அப்புறமா நருட்டோவோட மூவி நம்ம பார்க்க போறோம்னா த லாஸ்ட் மூவி மட்டும்தான். அதுவுமே எபிசோட் 493 அப்புறமா தான் பார்க்க போறோம். எனக்கு இந்த மூவிக்கான நரேஷன் பண்றதுக்கு மட்டும்தான் ரொம்பவுமே லேட் ஆகும். அது மட்டும் இல்லாம நியூ இயர் டைமா வேற இருக்கு இல்லையா. இதுக்கப்புறமா மூவி நரேஷன் இருக்கு. அதை முடிச்சுட்டு 251 எபிசோட் வரைக்கும் நான் அப்லோட் பண்ணிட்டு மூவி அப்லோட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா மூவிங்கிறது 493 அப்புறம் தானே. அப்ப என்னோட ஒர்க்கை இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுக்க நான் பாக்குறேன். இதை தாண்டி வேற ஒன்றும் இல்ல. இதுக்கு அடுத்து ஒரே ஒரு ஸ்பெஷல் வீடியோ இருக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ கைஸ்.